guys, welcome to Jam Jesus and Me. ஸோ இந்த சேனலை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாய். ஸோ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்கள் ரொட்டீன் லைஃப்க்கு நீங்கள் திரும்பி இருப்பீங்க கண்டிப்பாக. அண்ட் இன்றைக்கி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோடு தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரி பார்க்கலாம், அப்புறம் மெமரி வர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன் சாங்கை பற்றி நான் பின்னாடி என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற ஸ்டோரி வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் பைபிளில் உள்ள ஸ்டோரி தான். பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நம்ம டேனியல் அப்படின்ற ஒரு பைபிள் கேரக்டரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட குண அதிசயங்கள், தட் இஸ் கேரக்டரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இவங்களோட ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். தட் இஸ் த லயன் டென். எஸ், டேனியல் அண்ட் த லயன்ஸ் டென். ஓகே, ஸோ டேனியலுக்கும் அந்த லயன் டென்னில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டேனியலை சேவ் பண்ணாங்க அப்படின்ற கதையை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஓகே, ஸோ ஒரு டேனியல் வந்து வேறு நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் தான். ஓகே, ஸோ இவங்க வந்து பேபிலோன்ற ஒரு நாட்டுக்கு வந்து சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக வேறு நாட்டில் இருந்து பேபிலோன் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பர்சன் தான் யார்? நம்ம டேனியல். ஓகே, ஸோ டேனியல் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான, ரொம்ப ட்ரஸ்டபிள் ஆன ஒரு பர்சன். ஓகே, ஸோ நம்ம கிங், பேபிலியன் கிங், ஓகே, அவங்க பேர் வந்து டாஷியஸ். ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கிங்னு சொல்லலாம். ஸோ அந்த கிங்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஆயிட்டாரு நம்ம டேனியல். அது எப்படின்னா, நம்ம டேனியலுக்கு காட் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா வந்து ட்ரீமை இன்டர்பிரட் பண்ணுறது. அப்படின்னா நம்ம ட்ரீம் பண்ணுவோம்ல, நம்மளுக்கு எல்லாம் புதுசாக ட்ரீம்ஸ் வரும். சிலது புரியும், ஏண்டா இந்த ட்ரீம் வந்ததுன்னு சிலது புரியாது, அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ வந்து அந்த புரியாத ட்ரீம்ஸ் நம்ம காட் வந்து ட்ரீம் மூலமாக நம்மகிட்ட வந்து சில சொல்ல வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ராஜாக்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் வரும். பட் நிறைய ட்ரீம்ஸ் வந்து ராஜாவுக்கு புரியாது. ஸோ இந்த ட்ரீம்ஸை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் வந்து இன்டர்பிரட் பண்ணி, தட் இஸ் காட் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்ல வராங்க, உங்களோட கண்ட்ரியில், உங்கள் நேஷன்ஸில் வந்து இதெல்லாம் நடக்க போகுது, ஸோ நீங்கள் அதுக்கு இப்படி இருங்க, ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ட்ரீம் மூலமாக சொல்லுவாங்க. அந்த ராஜாவோட ட்ரீமை வந்து இன்டர்பிரட் பண்ணி சொல்லுவார் நம்ம டேனியல். ராஜாவோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன். ஸோ டேனியல் வந்து ஒரு பெஸ்ட் அந்த அந்த கிங்டம்லேயே வந்து கிங்கோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள், யாராவது ஒரு பவர்ஃபுல் பர்சன் யார் கூடயாவது, நம்ம ஃப்ரெண்ட் யார் கூடயாவது க்ளோஸாக இருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? அவங்க கூட மட்டும் க்ளோஸாக இருக்காங்களே, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. சரி, நம்மளே க்ளோஸாக இருக்கோம் யார் கூடயாவது, ஆனால் சுற்றி உள்ளவங்க என்ன பொறாமப்படுவாங்கள்ல, எப்படி இவங்கெல்லாம் க்ளோஸாக இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஏதாவது பண்ணி 2 பேரையும் என்ன பண்ணிடணும், பிரிச்சிடணும் அப்படின்னு நினப்பாங்கள்ல. அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் நடக்குது. நம்ம கிங்கையும் டேனியலையும் பிரிக்கிறதுக்காக மற்ற பிரசிடென்ட்ஸ் இருக்காங்கள, நிறைய பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு கிங்டம்னா நிறைய பிரசிடென்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த கிங்டமில் இருக்க டேனியலை தவிர பின்னாடி இருக்க பிரசிடென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம என்ன பண்ணலாம், டேனியலை கிங்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். ஆனால் எதுலேயுமே மாற்ற மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுமா? நம்ம டேனியல் ரொம்ப பர்ஃபெக்ட். ஓகே, அவர் வந்து ரொம்ப காடோட சன் இல்லையா, ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப ஃபேத்தாக இருப்பாங்க, ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன். ஓகே, கிங்குக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளான பர்சன், ரொம்ப விசுவாசமான ஒரு பர்சன். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் வந்து நம்ம டேனியல் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்னால அதை பிரேக் பண்ண முடியல மற்றவங்களால. அதனால யோசிக்கிறாங்க வேறு விதமாக டேனியல் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசித்து ஃபைனலி ஒரு டிசிஷனுக்கு வராங்க. டேனியல் வந்து காடை ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிங்கிட்ட போய் ஒரு 30 days இங்கே இருக்கிற நாட்டில் இருக்க எல்லாருமே என்னது, கிங்கை தான் ப்ரைஸ் பண்ணி
ப்ரேயர் பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிடுவோம், கிங்கை நல்லா குழப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட்ஸ்லாம் போய் கிங்கை நல்லா குழப்பிடுறாங்க. குழப்பி முடிச்ச உடனே கிங்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும், ஓகே உடனே வந்து ஆணை ப்ரிப்பரிக்கணும்னா சும்மா ஆணை சொல்லணும்னா சும்மா அப்படி சொல்ல முடியாதுல்ல, சம்திங் ஸோ ரிட்டர்னபிளாக இருக்கணும்ல. ஸோ ஒரு சீட்டை எடுத்து கட 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 கடன்னு எழுதுனாங்களாம். இந்த மாதிரி வந்து 30 days வந்து நம்ம கிங்கை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும், மற்ற எந்த காடையும் என்ன பண்ணக்கூடாது, வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொண்டு வந்து கிங்கிட்ட கொடுக்காங்க. கிங்கும் பார்த்துட்டு யோசித்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைனும் பண்ணிடுறாரு. இந்த ஆணை பிறப்பிக்கப்படுது. அந்த கிங்டமில் எல்லாருக்கும் இதை சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து யாருக்கு, நம்ம டேனியலுக்கும் போகுது. டேனியலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்னடா கிங் வந்து இப்படி ஒரு ஆணை சொல்லிட்டாங்களே, இதுக்கு சைன் பண்ணிட்டாங்களே, என்னாச்சு நம்ம கிங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் ரூமுக்கு ஓடி போய் அவர் ஜன்னலை திறந்து முட்டிக்கால் தட் இஸ் முழங்கால் இட்டு காடை நோக்கி ப்ரேயர் பண்ணுறாரு. ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்பை இருக்காங்கல்ல, என்னடா பண்ணுறான் இவன், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவான், ஏன்னா இவன் ஒரு நாளைக்கு 3 தடவை என்ன பண்ணுவான், ப்ரேயர் பண்ணுவான், எப்படியும் ஒரு நாள் சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தவங்க பார்த்துட்டாங்க டேனியல் காடை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறத. ஸோ கிங்கிட்ட போய் சும்மா சொன்னால் நம்புவாரா, நம்ப மாட்டார். அதனால் ஓடி போய் கிங் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க. கிங் என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு, டேனியல் வந்து வேறு யாரையோ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கிங்கும் என்ன ஆச்சு, எப்படி டேனியல் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா டேனியல் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ கிங் சொன்னது எதையுமே அவர் வந்து கண்டுக்கல. ஆனால் காடை வந்து என்ன பண்ணுறாரு, ஃபேத்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், இதை பார்த்த உடனே கிங்குக்கு கோவம் வந்துடுது. ஆனால் டேனியல் தான் ரொம்ப ஃபேவரெட்டில் கிங்குக்கு. ஸோ வேறு வழியே இல்லை, மற்றவங்கெல்லாம் கமான் லயன்ஸ் டென்னில் போடணும் டேனியலில் அப்படின்னு சொன்ன உடனே கிங்குக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, சரி டேனியலை தூக்கி என்ன பண்ணுங்க, லயனோட டென்னில் போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே டேனியல் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே பேசாமல் என்ன பண்ணுறாங்க, டேனியல் தூக்கி லயன் டென்னில் போட்டு கிங்கே அவரோட கையால் அந்த டென்னை மூடிடுறாரு. ஓகே, ஸோ அங்கே இருக்கிற லைன்ஸ்லாம் என்னன்னா செம்ம பசியோடு இருக்குது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி அந்த ஆணையில் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி 30 days வேறு யாராவது காடை கிங்கை தவிர வேறு யாராவது நீங்கள் வர்ஷிப் பண்ணிங்கன்னா லயன்ஸ் டென்னில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான், அதனால தான் டேனியல் என்ன பண்ணுறாங்க, லயன்ஸ் டென்குள்ளே போட்டுடுறாங்க. போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த லைன்ஸ்லாம் ரொம்ப என்ன பண்ணுறது, ரொம்ப பசியோடு இருக்கிற ஒரு லைன்ஸ். ஸோ பசியோடு இருக்கிற லைன்ஸ் எப்படா நம்மளுக்கு இற கிடைக்கும், நம்ம பசியோடு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு நினைப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம கிங்கும் நம்ம லைன்ஸும் என்ன பண்ணுது, எப்படா நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த லைனுக்கு டேனியல் வந்து விழுறாரு. விழுந்தோடனே டேனியல் அந்த இடத்துலையே முழங்காலிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன், தட் இஸ் ஏஞ்சல்ஸ், ஓகே, ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லயனோட வாயை மூடுறாங்க. ஆஸ் காட் செட், காட் தான் அந்த ஏஞ்சலை அனுப்பி லயன்ஸோட மவுத்தை மூட சொல்லிட்டாங்க. ஸோ லயன்ஸால் என்ன பண்ண முடியல, பிகாஸ் காட் தான் கிரியேட்டர், ரைட்டா, அந்த காட் சொல்கிறத நேச்சர்ஸ் எல்லாமே கேட்கும், கரெக்டாக. ஸோ அஸ் காட் கிரியேட் பண்ண அனிமலும் கேட்டு வாயை மூணுன்னே அந்த லைன்ஸ் என்ன ஆகுது, பசியிலேயே வெயிட் பண்ணுது. ஆனால் அது டேனியலை ஒரு சொட்டு கூட தொடலை. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம டேனியலை சேவ் பண்ணாங்க, காட் வந்து நம்ம டேனியலை சேவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த நைட்டு முடிஞ்சிச்சு. அந்த சைடில் நம்ம கிங்கோட ஃபேவரெட்டில் டேனியலை பற்றி நினச்சி கிங் சாப்பிடலை. மியூசிக்லாம் கேட்பாங்களா அந்த காலத்தில், கிங்ஸ் ரொம்ப டான்ஸ்லாம் ஆடுவாங்கள்ல, ஸோ ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை கிங்குக்கு, எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாரு, கிங் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சோடனே குடுன்னு எங்கே ஓடுறாருன்னா லயன் டென்ஸ் கோடி. ஓ மை டேனியல், நானே இப்படி பண்ணிட்டேனே, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுகிறாரு. அழுதோடனே டேனியல் ஓ கிங் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது உள்ளேருந்து. கிங்குக்கு ரொம்ப சந்தோஷம், என்னது
உன் காட் வந்து நிஜமாலே ஒரு ட்ரூ காட், உன்னை சேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிங்குக்கு ரொம்ப சந்தோஷம். பேலு ஆட்கள் இங்கே வாங்க, உடனே டேனியலை வெளியே எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டேனியலை வெளியே எடுத்த உடனே டேனியலை நோக்கி சொன்னது என்னன்னா, உன்னோட காட் என்னது, ட்ரூ காட், உன்னை சேவ் பண்ணிட்டாங்க, எப்படி இது நடந்தது அப்படின்னு கேட்கும்போது டேனியல் சொல்லுவாங்க, காடோட கண்களில் எனக்கு தயவு கிடைச்சிது, ஏன்னா நான் வந்து எந்த தப்பும் செய்யாதவன் அப்படின்னு சொல்லி காட் வந்து அறிஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே கிங்குக்கும் ஒரே ஆச்சரியம் சந்தோஷமும் கூட, ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி வருது கரெக்டாக டேனியல். ஸோ அவர் வந்து கிடைச்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ இந்த ஆணை எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அண்ட் டேனியல் அங்கே யார், நம்ம காட் சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், டேனியல் அங்கிள் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல் ட்ரஸ்ட்ஃபுல் ஆன பர்சன், காடுக்கு வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருந்தாங்க. செகண்ட் வந்து அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, ஃபியர் ஆகலை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதுதான். அவங்க வந்து லயன்ஸ் டென்னுக்கு நடுவில் இருந்தாங்க. யூஸ் பண்ணுங்க, ஒரு லைன் இல்லை, அவ்வளோ லைன்ஸ் உள்ளே இருக்குது. அதுவும் பசியோடு இருக்குது. அவங்க பயப்படவே இல்லை. அந்த இடத்துல முழங்காலிட்டு ப்ரேயர் தான் பண்ணாங்களே தவிர அவங்க பயப்படலை. ஸோ குட்டீஸ், நீங்கள் கண்டிப்பாக யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. அந்த மாதிரி பயப்படுற சூழ்நிலை வந்தால் ஜஸ்ட் கண்ணு கூட முடியாது, ஜஸ்ட் இஸ்ப்பா காட் ப்ளீஸ் சேவ் மீ, ஹெல்ப் மீ, டேனியல் அங்கிளை நீங்கள் சேவ் பண்ண மாதிரி என்னை இந்த இடத்துல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணுங்கள். காட் கண்டிப்பாக உங்களை சேவ் பண்ணுவாங்க. ஸோ டேனியல் அங்கிள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற மெயின் திங் ப்ரேயர். ஸோ ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். காடோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேனியல் அங்கிள் 3 times முழங்காலிட்டு ப்ரேயர் பண்ணாங்களாம். ஸோ நம்ம எவ்வளோ டைம் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகே குட்டீஸ், அதே மாதிரி தான் டேனியல் மாதிரி நம்மளும் ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலான்னா, ஒரு ட்ரூத், நம்ம வந்து எந்த விதத்துலையும் நம்ம ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், காட் நம்ம சைடு இருப்பாங்க, நம்ம காட் வந்து நம்மளை கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே மெமரி வர்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே குட்டீஸ், நான் ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன், அப்புறம் நம்ம தமிழில் பார்க்கலாம். The Lord is my strength and my shield. My heart trusts in him and he helps me. Psalms 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்புகிறது. நான் சகாயம் பெற்றேன். சங்கீதம் 28:7. ஓகே குட்டீஸ், மெமரி வர்ஸும் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் சாங் பார்க்குறதுக்கு முன்னாடி மெமரி வர்ஸ் சொன்ன மாதிரி காட் வந்து நம்மளுக்கு ஷீல்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. டேனியல் வந்து லயன்ஸ் டென்னில் இருந்தால் கூட காடை நோக்கி ப்ரேயர் பண்ணாங்க இல்லை தவிர அதை பார்த்து பயப்படவே இல்லை. ஸோ நம்மளும் மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. ஓகே குட்டீஸ், அந்த டைமில் கூட நம்ம காட் நோக்கி ப்ரேயர் பண்ணோம். கண்டிப்பாக காட் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து சேவ் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்ஷன் சாங் பார்த்துடலாம். டேனியல் அங்கிள் டெய்லி 3 times ப்ரேயர் பண்ணினாங்க. கர்த்தரை நோக்கி ஜெபித்ததினால் காக்கப்பட்டாங்க. டேனியல் அங்கிள் டெய்லி 3 times ப்ரேயர் பண்ணினாங்க. கர்த்தரை நோக்கி ஜெபித்ததினால் காக்கப்பட்டாங்க. குர் சிங்கங்கள் கெபிக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தன. சர் என்று கட்டினான் சிங்கங்களின் வாயை தூதன். குர் சிங்கங்கள் கெபிக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தன. சர் என்று கட்டினான் சிங்கங்களின் வாயை தூதன். ஜெபித்ததினால் டேனியல் அங்கிள் காக்கப்பட்டாங்க. ஜெபித்து பார், நீயும் தானே காக்கப்படுவாயே. ஜெபித்ததினால் டேனியல் அங்கிள் காக்கப்பட்டாங்க. ஜெபித்து பார், நீயும் தானே காக்கப்படுவாயே. ஓஹோ
ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மற்ற எல்லாருக்கும் நீங்கள் இந்த ஆக்ஷன் சாங்கை சொல்லிக் கொடுங்க. இன்னும் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியாச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு பெரிய என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம், நம்ம இன்னும் காடோட வேர்டை இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குறது எனக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு நடுவில் நான் சில குவிஸஸ் சில கேம்ஸ் கண்டிப்பாக போடுவேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நான் இன்னொரு ஸ்டோரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே குட்டீஸ், until then bye.